ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர், அதாவது எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு விலாக் தான். இப்போ நானும் ஹஸ்பண்டை எங்கே போகிறோம் அப்படின்னா, ரிலையன்ஸுக்கு போக வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறமா 2 இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. சரி, நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக போயிட்டே இருக்கோம். நான் வந்து வீடியோ எடுக்கப்போ நாங்கள் என்ன பேசிட்டு போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து திடீர்னு வந்து ஐயோ அப்படின்னு அதில் ஹஸ்பண்டு கேட்டாங்க, யானி அது வந்து லிப்ஸ்டிக் போட மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு சிரி தாங்க முடியலை. அவங்க வந்து லைட்டாக திட்டி அப்படியே ஜாலியாக பேசி அந்த மாதிரி போகிறோம். போயிட்டு வீட்டுக்கெல்லாம் வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து ஈவினிங் ஆகிட்டு நாங்கள் 2-3 இடத்துக்கு போக வேண்டியது இருந்ததுனால ரிலையன்ஸில் சாதனம்லாம் வாங்கிட்டு வீடு வந்து சேரஸில் கரெக்டாக 4 மணி ஆகிட்டு. பிள்ளைங்களுக்கெல்லாம் சாயெல்லாம் பெட்டு போட்டு வச்சுட்டு இன்றைக்கி வந்து வாங்கின சாதனத்துலேருந்து பிரெட் எடுத்துரும் அப்படிங்கிற வரிசையில் முட்டையும் வாங்கிட்டு வந்தேன். 10 முட்டை பிரெட் ரோஸ்ட் செய்திடலாம் அப்படிங்கிறதுக்காக அதுவும் செய்து வச்சுக்கிட்டேன். எல்லாம் ஹாட் பாக்ஸ்லேயே எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா அவ்வளோதான் அன்றைக்கி வீடியோ எடுத்தேன். இது வந்து அடுத்த நாள் ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிட்டு காலையில் வந்து லஞ்செல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இனி வந்து எல்லாம் பேக்கிங் தான். நமக்கு வந்து சாதமெல்லாம் ஆற வச்சுக்கிட்டேன். இங்கே வந்து லஞ்சுக்கு, அதாவது வீட்டில் நாங்கள் இருக்கேனால எங்களுக்கு லஞ்சுக்கு வேணும், இது பிள்ளைங்களும் கொடுத்துட்ருவோம் அந்த மாதிரி. அதுக்கப்புறமா குழம்பு வந்து வெள்ளரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் எல்லாம் போட்டு ஒரு சூப்பரான ஒரு கறி வச்சுருக்கேன். கொஞ்சம் மீன் இருக்குது. இது லஞ்சுக்கு வந்து கறி வைக்கணும். இந்த மீன் வந்து கிளாத்தி மீனுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வேலைகள். அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணியிருந்தேன். இது கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணியிருந்தேன். பப்படமாக காய்ச்சி பிள்ளைங்களுக்கு வந்து லஞ்சு பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன். இங்கே வந்து நமக்கு ஆஸ் யூஷுவல் வந்து வேலைகள்லாம் தொடங்குது. அங்கங்கே சாதனங்கள் இருக்கும். பேனா, சீப்பு அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் அங்கங்கே இருக்கும். சேரெல்லாம் அங்கங்கே இருக்கும். அப்போ எல்லாமே எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல வச்சுக்கிட்டு நம்ம வந்து தூத்துறலாம் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா நேரத்துக்கு வந்து மாப்பு வந்து போட்டுக்கிட்டேன். அப்போ அதனால ஒரு நாள் விட்டு தான் நம்ம போடையினால இன்றைக்கி வந்து அந்த வேலையை மிச்சம். அப்புறமா வந்து வீடெல்லாம் தூத்து வாரிக்கிட்டு பேக் சைடு பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து வேப்ப இலை நமக்கு வந்து ஆவி பிடிக்கணுன்னா கூட நான் வந்து இப்போ இதை தான் எடுத்து வேப்ப இலையை பறக்கி தான் பிள்ளைங்களுக்கு ஆவி பிடிக்கிறேன். கொஞ்சம் ஜலதோஷம் அந்த மாதிரிலாம் இருந்தது. முன்பெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா துளசி இலை மட்டும் போட்டு விக்ஸும் போட்டு தான் ஆவி பிடிப்பேன். இப்போ வந்து நமக்கு துளசி இலை பார்த்தா செடி தெரியும். எல்லாம் பெரிய செடியாக இருந்து எல்லாம் வந்து இப்போ பறித்து எல்லாம் போயிட்டு அதனால நம்ம வந்து வேப்ப இலை இதுலேருந்து கிடைக்கிறதுனால சூப்பராக வேப்ப இலை வச்சு ஆவி பிடிச்சிருவோம். இங்கே வந்து மீன் கறி வைக்கணும்ல, அதுக்கு வந்து கொஞ்சமாக ஆனியன், பூண்டு, கொஞ்சமாக வந்து இஞ்சி எல்லாமே தொலி உரிச்சிட்டு இருக்கேன். இனி வந்து இங்கே சாதம் வந்து வச்சுருந்தேன்ல, அதை வந்து ரைஸ் குக்கரில் வச்சுருந்தேன். சரி, நம்ம அதை வந்து வார்த்துடலாம், பெரிய வேலை அது முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து செங்கல்பட்டு அரிசிக்கு வந்து நம்ம மீனை வந்து குடம்புளி போட்டு வச்சோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக புளிசேரி ஃப்ரிட்ஜில் இருக்குது. அதையும் வச்சு 2 நேரம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஹஸ்பண்ட் இன்றைக்கி நைட்டு தான் போகிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்த சாதனங்கள்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடியது எல்லாமே அந்தந்த நேரம் நமக்கு கவுண்டர் டாப்பு சின்னதுனால அப்பப்போ எல்லாமே ஒதுக்கிட்டேன் அப்படின்னா நமக்கு வேலை செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது ஆஸ் யூஷுவல் நான் எப்போவுமே உங்களுக்கு சொல்லே தான் அந்த வேலையும் செய்துகிட்டே இருக்கிறேன். இங்கே வந்து மீனை கழுகிடலாம் அப்படிங்கிறதுக்காக. இந்த மீனுக்கு ஒரு பெரிய கதை உண்டு. இது பக்கத்தில் ஒருத்தங்க, அவங்க ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் எங்கேயும் கடற்கரை பக்கம் போகப்போ கொஞ்சம் விலைக்கு வாங்கிட்டு வருவாங்க போல் ஏலத்தில். அப்போ வந்து அவங்க 2 மீன் இருக்குது, கிளாத்தி மீன் வந்து வாங்குறியா வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. ஃபஸ்ட் டைம் ஆட்டு எனக்கு வந்து கிளாத்தி மீனாக ஆனதுனால கொஞ்சம் மடியாக இருந்தது. ஏன்னா நல்ல ஸ்மெல் அடிக்கும், எனக்கு பிடிக்காது. சரி, நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்களே, 2 மீன் தான் சொன்னாங்க. 2 மீன்னாலும் எனக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து 2 மீன் வாங்க கொஞ்சம் மடியாக தான் இருந்தது. அவங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்களா, நல்லா பேசுவாங்க. சரி போய் வாங்குவோம் அப்படிங்கிறதுக்காக போனேன். அங்கே 4 பேர் இருந்து நல்ல தொலியெல்லாம் உரிச்சிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கப்ப நமக்கு வந்து 2 மீன் வந்து 100 ரூபாய்க்கு தரது வந்து நல்ல நஷ்டம். ஆனால் அவங்க ஹஸ்பண்டு கேட்டாங்க, இனிமேல் மீன் வேணுமானே. நான் வந்து 2 ரூபாய்க்கு 2 மீன் 100 ரூபாய்க்கு இது போதும் அப்படின்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறமா அவங்க கேட்டாங்க, நான் சொன்னேன் 100 ரூபாய்க்கு தானே போதும் அப்படின்னேன். 100 ரூபாய்க்குன்னா என்ன ஒன்று வாங்கினேன்னு என்ன ஒருத்தவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறமா அந்த அக்கா என்ன ஒரு மீன் வச்சு தந்தாங்க. இன்னொரு அக்கா அப்படி 3 மீனுங்கச்சில் இது லாபம் தான் நமக்கு. அதனால் கிளாத்தி மீன் வாங்க மாட்டேன். சரி, நம்மள்ட்ட கேட்டுட்டாங்களா அப்படிங்கிறதுக்காக 3 மீன் அப்படி வாங்கிட்டு வந்தேன். அதை தான் இன்றைக்கி கறி வைக்கும். நம்ம இதுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் வந்து இதுக்கு முருங்கைக்காய், அதுக்கப்புறமா வீட்டில் மாங்காய், இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து எனக்கு வந்து மனசில் ஏன்னா இந்த மீன் ரொம்ப ஆனால் டேஸ்ட் இருக்காது. சரி, வாங்கி வச்சு கறி வைப்போம் அப்படிங்கிறதுக்காக குடம்புளி போட்டு கறி வைக்கிறேன். ஆயில், கடுகு, கறிவேப்பிலை, கொஞ்சமாக வெந்தயம் போட்டு கொஞ்சமாக நம்ம அரிஞ்சு வச்சுருந்த ஆனியன், இஞ்சி, பூண்டெல்லாம் போட்டு வதக்கிற வேண்டியதான். அதுக்கப்புறமா அந்த மீனில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நமக்கு வந்து ஜென்ஸு இருக்காங்கல்ல, அவங்க கூட கொஞ்சம் மீன் தானே கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு, ஃப்ரீயாக மீன்ஸ் கொஞ்சம் விலை குறைச்சி கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் பெண்ணுங்க நம்ம தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கதையை வச்சு பார்க்கப்ப 2 மீன் அவங்க வந்து ஏலத்துக்கு தான் பிடிச்சிருக்காங்க. 2 மீனும் 100 ரூபாய்க்கு எப்படி தராங்க? அது வந்து தப்பு. ஏன்னா அவங்க சீப் ரேட்டுக்கு தான் வாங்கியிருப்பாங்க. அதனால தான் டகார்னி அவங்க இன்னொரு மீன் அந்த அக்கா எடுத்து தந்தது. என்ன ஆனாலும் என்னதான் நம்மள்ட்ட பேசி எடுத்து இருந்தாலும் இந்த பைசா விஷயங்கள்ல சில மக்கள் வந்து கரெக்டாக இருக்கிறாங்க. மீன் அதுவும் 4 மீனெல்லாம் வைப்பாங்க 100 ரூபாய்க்கு. அந்த மாதிரி மனசுக்கு இருந்து நம்ம அழகாக வராமே இருந்திருக்கலாம்.
நம்ம விருதா மீனுக்கு இந்த 100 ரூபா கொடுக்கறதுக்கு வந்தோன்னே அதுக்கப்புறமா அவங்களே தந்ததுனால சரி பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அப்புறமா கூட்டிகிட்டு போனவங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தேன். அவங்க 2 மீன்லாம் சொன்னாங்க. இப்போ அவங்க ஹஸ்பண்ட் 3 மீன் வந்துட்டாங்களா, அந்த மாதிரி இருக்கும். அதனால் நம்ம பைசா வந்து நஷ்டப்படாத அளவுக்கு அது யாராக இருந்தாலும் வேணும்னா வேணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லது. என்னென்னா ஐயா வந்துட்டாங்களே நம்ம வாங்கிறோம், நஷ்டம் ஆனாலும் வாங்கிடலாம் இப்படி நம்ம நினைக்கிறது. அதுதான் நம்ம வந்து நம்மளே நம்ம எப்படி சொல்லுவாங்க, தலையில் மண் வாரி போடுறது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம நஷ்டப்படக்கூடாது, அந்த மாதிரி செய்யணும். சரி ஓகே, மீன் வந்து அடுப்பில் அங்கே வச்சுட்டேன். இங்கே வந்து அந்த பாலன்னு சொல்லுவாங்க, நெய் பீஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை தூர போட்டுடலான்னு நினச்சேன். சரி ஹஸ்பண்ட் இருக்கேன் நல்லா சாப்பிடுவாங்களா அப்படி நினச்சிட்டு அதை ஃப்ரை பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக பெப்பர், கொஞ்சமாக என்ன தூள், மிளகுத்தூள், அதாவது வத்தல் தூள், அதுக்கப்புறமா கொஞ்சம் சால்ட்டெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் ஃப்ரை பண்ணிவிட்டேன். இங்கே வந்து மீன் இது நமக்கு அரப்பு வந்து கொதிக்க தொடங்கிட்டு, அதனால் மீனெல்லாம் போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக அது தண்ணி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சூப்பராகிடும். நான் எடுக்க அப்பப்போ எடிட்டிங்கில் நான் வந்து விஎனில் போட்டுகிட்டே இருக்கேன் ஒவ்வொரு வீடியோஸும். ஏன்னா டைம் இல்லை, இன்றைக்கி என்ன ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. அதனால பெட்டுன்னு வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஹஸ்பண்ட் வேறு சாயை கேட்டுட்ருக்காங்க. இனி அவங்களுக்கு வந்து சாயை போட்டு கொடுத்துடணும். இங்கே வந்து பாத்திரங்கள் வந்து டக்குன்னு கழுகி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக. இனி வந்து தண்ணி, நம்ம கஞ்சி தண்ணி வந்து ஆட்டுக்கு தண்ணி வாங்குறதுக்கு வேண்டி அந்த அக்கா வருவாங்க. சில நாள் நானே அவங்க நம்ம வீட்டிலேருந்து 2வது வீடு தான், அவங்க மிற்றத்தில் கொண்டு வச்சிருவேன். அவங்களுக்கு அவசியம் அப்படின்னா டக்குனே அவங்களே வந்து வாங்க வந்துடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். நம்ம நல்ல அரிசி பொங்கப்போ நான் ஒரு கிளாஸ் எடுத்து உப்பு போட்டு சூப்பராக குடிச்சிடுவேன். பிள்ளைங்க இருக்கப்போ பிள்ளைங்களுக்கும் கொடுத்துருவேன். அந்த மாதிரி நடக்கும். இங்கே வந்து இது வந்து ஃப்ரை ஆகிட்டு, தெரியாமல் நிறைய எண்ணெய் ஊற்றிட்டேன். ஏன்னா இதுவே நெய் பீஸ், அதனால் நிறைய நெய் இறங்குது. அப்புறமா சரி நம்ம 2 துண்டு எடுத்து சாப்பிட்டு பண்ணி பார்த்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நல்ல காலம் நான் தூரப்படலை. ஏன்னா அந்த பாலையெல்லாம் நல்லா பெருசாக இருந்தேன். நான் எனக்கு ஒரு முடிவு எடுத்து சரி ஃப்ரை பண்ணலான்னு பண்ணேன். அது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஹஸ்பண்டுக்கு 4 பீஸ் வச்சுக்கிட்டேன். இங்கே வந்து சாயை கட்டங்கள்லாம் சரி 2 பேருக்குமே சாயை போட்டுடலான்னு நாங்கள் 2 பேரும் சாயை குடிக்க போகிறோம். நேற்றுக்கு ஓரியோ பிஸ்கெட் எல்லாமே வாங்கினோம். ஓரியெல்லாம் எனக்கு ரொம்ப இருக்காது, எனக்கு ஆரட்டி பிஸ்கெட்டு தான் எனக்கு இஷ்டம். அதுக்கப்புறமா இங்கே வந்து மீன் ரெடி ஆகிட்டே இருக்குது. இனி மீனை வந்து ஃப்ளேம் ஆஃப் ஆகிக்கிற வேண்டியதான். அதுக்கப்புறமா நமக்கு சாம்பார், போன வீடியோவில் நான் சாம்பார் வந்து வைக்க போகிறேன், முருங்கைக்காய் சாம்பார்னு சொன்னேன். அந்த வீடியோ எடுக்கலை. அது அதனுடைய கண்டினியூஸ் தான் இனி பார்க்க போகிறீங்க. இதில் வந்து சாம்பார் வந்து முருங்கைக்காய் போட்டு காய்கறியெல்லாம், அது காய்கறி பெரிய அளவில் சேர்க்கலை. முருங்கைக்காய் தான் ஃபஸ்ட்டு. முருங்கைக்காய், தக்காளி பழம், ஆனியன், ஒரு என்ன போட்டேன், வெள்ளரிக்காய் போட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாம் போட்டு சூப்பராக பருப்பை வேக வச்சு நம்ம வந்து அரப்பு வந்து எண்ணெயில் மூப்பிச்சிட்டு செய்யலாம். இன்றைக்கி வந்து எண்ணெயில் மூப்பிக்கலை, கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக எப்படியோ வித்தியாசமாக செய்துட்டேன். லாஸ்ட்டில் பெருங்காயத்தூள்லாம் போட்டு சால்ட்டெல்லாம் போட்டு சூப்பராக கொதிக்க வச்சு சாம்பாரும் நமக்கு ரெடி ஆகிட்டு. அன்றைக்கி ஈவினிங் என்ன செய்தேன் அப்படின்னா, ஒருத்தங்க சொன்னாங்க பக்கத்தில் ஒரு மார்க்கெட் இருக்குது, சாயங்காலம் 5 மணிக்கு தான் அந்த மார்க்கெட்டு தொடங்கும். அவங்க வந்து 4 மணின்னு சொல்லிட்டாங்க. நானும் 4 மணினோன்னா அஸ்வினையும் கூட்டிக்கிட்டு 3:45க்கெல்லாம் போயிட்டோம். நாங்கள் அங்கே போய் ரீச் ஆகப்போ 4 மணி. அங்கே பார்த்தா யாருமே வரல. அப்போ தான் காய்கறிகள்லாம் அங்கங்கேயுமா செட் பண்ணி வைக்காங்க அவங்க கடைகளில் ஒவ்வொருத்தரும். அங்கே போனால் பெரிய லாபம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாம் ரேட்டு தான். ஏன்னா வாழைக்காய் வந்து தோரன் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அது வாங்கினேன். பழம் வாங்கினேன், கொஞ்சம் உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக கத்திரிக்காய், இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். இதில் என்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, ட்ராகன் ஃப்ரூட் இருக்குல்ல, அந்த ட்ராகன் ஃப்ரூட் வந்து இது வரைக்கும் நான் வாங்கிட்டே இல்லை. சிலவங்க நம்ம நிறைய சேனல்லலாம் காணிப்பாங்க, செம்ம டேஸ்ட்டு அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ நான் ஒரு நாள் வந்து விலை கேட்டேன். ஒரு காய் வந்து, ஒரு பழம் வந்து 120 ரூபா சொன்னாங்க. ஐயோ நம்ம வாங்கவே வேண்டாம்னு விட்டுட்டேன். இன்றைக்கி கேட்டு பார்த்தேன், இன்றைக்கி 80 ரூபா. சரி ஒரே ஒரு பீஸ் எப்படி டேஸ்ட்டாக இருக்கா எப்படின்னு நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். அதை பிள்ளைங்களை கையில் வச்சு ஆசைப்பட்டுட்டே இருக்காங்க. வந்து உடனே வெட்டி கேட்டாங்க. அப்போ சரின்னுக்கிட்டு டக்குன்னு வெட்டி நான் வச்சேன். கண்ணு தட்டி முழிக்கிறதுனா எல்லாமே தீர்த்துட்டாங்க. அஸ்வின் தொட்டே பார்க்கல. இப்போ யாருக்கும் ஒன்று சாப்பிட்டுட்டு வேண்டான்னு சொல்லிட்டான். இவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்வீட்னஸ் பிடிக்காது. அப்போ வந்து நார்மலான ஸ்வீட்னஸ் தான். அதனால எனக்கும் அது பிடிச்சிருந்து. அது வந்து எள்ளு சாப்பிட்டது போல் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. பெட்டுன்னு எல்லாரும் அதை வந்து சாப்பிட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறமா அந்த மார்க்கெட்டில் வந்து ரொம்ப ஒன்றும் லாபம் கிடையாது. அப்போ தான் ஒருத்தவங்க சொன்னாங்க 5 மணிக்கு தான் இது மார்க்கெட்டு, 5 மணிக்கு வந்தால் கொஞ்சம் லாபத்துக்கு நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. நான் 4 மணிக்கு போனேனால சரி வந்ததுக்கு கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் காய்கறி வீட்டு அவசியத்துக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். இனி என்ன வாரந்தோறும் போகணுன்னு நினச்சிருக்கேன். வாரத்துக்கு ஒரு நாள் போகணுன்னு நினச்சிருக்கேன். 5 மணிக்கு போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஃபினிஷ் பண்ணிடலாம்.